வணக்கம். நான் இப்போ சுரக்காய் ஜூஸ் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப நீர்ச்சத்து நிறைஞ்ச காய் இது. உடம்புல நீர்ச்சத்து தேவைப்படுது அப்படின்றவங்க இந்த ஜூஸை தொடர்ந்து குடிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 கப் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா முதல்ல இந்த காயோட தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி இந்த வச்சுருக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த காய்களை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். அரைச்சி எடுத்த பிறகு லாஸ்ட்டில் மிக்சியில் லைட்டாக 1 ஸ்பூன் போல் தண்ணி விட்டு அதை கழுவி அதை சேர்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கலாம். வடிகட்டியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வடிகட்டிடலாம். முடிஞ்சளவு இந்த சாறை எடுத்தாச்சு. இப்போ இதில் சாறை எடுத்தாச்சு. கொஞ்சமாக வெந்தயத்தூள் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பச்சை ஜூஸாக இருக்கிறதுனால பச்சை காயில் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். புதுசாக சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்லே நிறைய சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி ஒரு 10 ml அளவு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்ணும். சாப்பிட்டு பழகினவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு 50 ml ஒரு 2 நேரம் காலையில் மத்தியானம் இதை குடிக்கலாம். இதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுனால, சத்தெல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே டைரெக்டாக கிடைக்கிறதுனால நமக்கு நல்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதிகமாக சாப்பிட தோணாது. அந்த மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் போடுறேன் கல் உப்பு. உப்பு போட்டு தான் குடிக்கணும். உப்பு போடாமல் குடிக்கக்கூடாது. சுகர் சேர்த்து குடிக்கக்கூடாது. இதில் நல்ல சத்தும் கிடைக்கும். நீர் சத்தான ஒரு ஆகாரம். நம்ம சுரைக்காயை சமையல் பண்ணி சாப்பிட்றோம், கூட்டு பண்ணி சாப்பிட்ருக்கோம், எல்லாம் செய்கிறோம். இது டைரெக்டாக நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 75 ml அளவு இருக்குது இந்த ஜூஸு. நீங்கள் குடிக்கிறது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக போட்டு அரைக்க முடியாதனால நான் இந்த அளவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 50 ml குடிக்கலாம். ஒரு நேரத்துக்கு 50 ml குடிக்கலாம். ஃபஸ்ட்டு குடிக்கிறவங்க ஒரு 10 ml குடித்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த ஒரு 10 ml குடிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவை கூட்டி 50 ml வரை குடிச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.